நமக்கே தெரியல, ஆனால் நம்ம வாழ்க்கை ஒரு சைலண்ட்டாக கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்விசிபிள் ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படா இதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னே தெரியாத ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட். உங்களை யாராச்சும் மதிக்கணும்னா, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னா, உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும்னா, அதையெல்லாம் வெளிப்படுத்தும்படியான விஷயங்களை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணணும் அப்படிங்கிற கான்ட்ராக்ட். நானும் உங்களை மாதிரி தான் இந்த வலையில் மாட்டிக்கிட்டு தான் இருந்தேன். என்ன அறியாமலேயே நான் பல விஷயங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தேன். ப்ரமோஷன் வந்தால், சம்பளம் கூடிச்சுன்னா, ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாடு போகிறோன்னா, சம்மர்லேருந்து வின்டர் வந்துச்சுன்னா, ஏன் ஒரு ஹாலிடேக்கு எங்கேயாச்சும் போகணுன்னா கூட நான் பொருட்களை ஆக்கிரமிச்சிட்டு தான் இருந்தேன். எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையில் சாய்ஸஸ் அப்படிங்கிற ஜெயிலுக்குள்ளே ஓவர்வெல்ம் அப்படிங்கிற ஸ்டேட்டில் சிக்கி தவிக்கிற கைதியாக தான் நான் மாறிட்டேன். ஆனால் ஒரு நாள் என்னால் இந்த உணர்ச்சியை பொறுத்துக்கவே முடியல. என்னோடய மேத்தமெட்டிக்கல் பிரெயின் என்கிட்ட கதற ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார், நீ ஒரே ஒரு ஆள், ஒரு உடம்பு, ஆனால் 50 சட்டை, 10 பெல்ட்டு, 6 ஜாக்கெட், 8 ஷூ. இது எதுக்குமே ஒரு லாஜிக் இல்லையே. ஒரு ஐட்டம் எடுத்துக்கிட்டாலும் நீ அதை மேனேஜ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், அதை பற்றி பல மைக்ரோ டிசிஷன்ஸ் எடுக்கணும். காலையில் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ மென்டல் பேண்ட்வித் நீ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. உன் வார்ட்ரோப் சுத்தமாக சரியே இல்லாத ஒரு டோட்டலி இன்எஃபிஷியண்ட்டான ஒரு சிஸ்டம். வேறு வழி இருக்கா? இன்னும் எலிகண்ட்டாக, ஆப்டிமைஸ்டாக, இன்னும் மேத்தமேட்டிக்கலாக, இன்னும் லாஜிக்கலாக? இந்த கேள்விக்கு பதிலாக எனக்கு அமைஞ்சது ப்ராஜெக்ட் 333. 33 ஐட்டம்ஸ் வச்சுக்கிட்டு 3 மாதத்தை ஓட்டணும். ஸ்ட்ரிக்டான ரூல் தான், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலும் கூட. ஏன்னா உங்கள் ஐட்டம்ஸில் கண்ணுக்கு தெரியாத உங்கள் சாக்ஸ், இன்னர் வேர், ஃபிட்னஸ் வேர், ஸ்விம் வேர் இதெல்லாம் இந்த 33ல் வராது. ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய உங்கள் பிரெயினுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடும்படியான அந்த விஷயங்கள், ஒர்க் க்ளோத்ஸ், கேஷுவல் வேர், பார்ட்டி வேர், பெல்ட்டு, ஆக்சசரிஸ், ஃபுட்வேர் இதெல்லாம் அந்த 33ல் வரும். என்ன மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் மூளைக்கு 33 அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷனாக தெரியல, ஆனால் ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் மாதிரி இருந்துச்சு. என்னோடய கோல் இந்த ஃபைனைட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எனக்கு இன்ஃபினிட் யூட்டிலிட்டி கொடுக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. சிம்பிளாக சொல்லணுன்னா 33 ஐட்டம் தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு துணியை எடுத்தோன்னா அதை வெவ்வேறு அக்கேஷன்ஸ்க்கு போட முடியுமா, அந்த வெர்சடைலிட்டி அதுக்கு இருக்கா அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போ தான் எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என் காம்பினேஷன்ஸ் ஸ்ட்ரிங்கால் ஆப்டிமைஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரியும் நான் ஒரு ஆஃபீஸ் கோவராக இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பர்சனானு. சப்போஸ் ஆஃபீஸ் கோவராக இருந்தால் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஷர்ட், பேண்ட் அண்ட் பவர்ஃபுல்லான ஃபார்மலான ட்ரெஸ்ஸஸ்லாம் சூஸ் பண்ணியிருப்பேன். அதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பர்சனாக இருந்தால் இன்னும் கம்ஃபர்டபுளான க்ளோதிங் சாய்ஸஸ் சூஸ் பண்ணலாம். வெதர் ரொம்ப கோல்டாக மாறிடுச்சு அப்படின்னா இனிமேல் இன்னும் ஒரு ஜாக்கெட் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ப்ராப்பராக லேயர் பண்ணால் போதும். இந்த சிஸ்டமை நீங்கள் உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம். இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ். பட் இதில் ட்ரூ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, உணரும்படியாக இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மைண்டு சப்கான்ஷியஸ்லி காம் ஆயிரும். ஏன்னா நீங்கள் அந்த பெராலிசிஸ் ஆஃப் சாய்ஸ் இனிமேல் ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கிற இன்னும் முக்கியமான விஷயங்கள், உங்கள் கோல்ஸ், உங்கள் ஆம்பிஷன், உங்கள் பர்பஸ், அதுக்கு உங்களுக்கு இன்னும் டைம் கிடைக்கும், பிரெயின் பவர் கிடைக்கும், ஃபோக்கஸ் கிடைக்கும். இந்த 33 ஐட்டம்ஸ் மேலே நீங்கள் காட்டின இன்டென்ஷனாலிட்டி உங்களோட அதர் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் 333 பற்றி நீங்கள் கேட்டால் மட்டும் போகாது அப்படின்னு எனக்கு தோணிச்சு. நீங்கள் எப்படி இதை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கு தான் 333 ஜெம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த 33 ஐட்டம் நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்த ஜெம்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும். அது உங்களோட அடுத்த வாரத்தோட நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் அண்ட் வெதர் அது பேஸ் பண்ணி என்ன காம்பினேஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் போடலாம் அப்படின்னு அதுவே சஜஸ்ட் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாள் ஏதாச்சும் ஸ்பெஷல் பார்ட்டி போகணும், இல்லை அன்றைக்கி மட்டும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஸ்டன்ட்டாக கொடுத்தீங்கன்னா அதையும் அது இன்கார்பரேட் பண்ணிடும். ஒரே ஒரு வாரம் இந்த சிஸ்டம் சொல்கிறத செஞ்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மார்னிங் ஸ்ட்ரெஸ் குறையிறத நீங்களே உணர்வீங்க. இந்த ஜெம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்கள் இமெயில் ஷேர் பண்ணுங்கள். இதை இன்ஸ்டால் அண்ட் ரன் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் பிடிஎஃபாக உங்ககிட்ட அனுப்பிடுறேன். சரி, இப்போ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், 33 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எந்த ஒரு ஸ்பெஷல் க்ளோதிங் ஐட்டம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த 33ல் போடுவீங்க? எனக்கு அது அந்த இந்தியன் டாப்பு தான். பார்ட்டிக்கும் போடலாம், பூஜைக்கும் போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் லவ்.